வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு boomas feathers. இன்றைக்கி நம்ம சம்மர் டேஸ்லலாம் ரொம்ப அதிகமாகவும் விலை கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கக்கூடிய அதே டைம் சம்மருக்கு தேவையான ஒரு ஜூஸ், வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 1/4 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. 5 மினிட்ஸில் நல்லா ஊறி வந்துடும். சம்மர் டேஸ்க்கு இந்த சப்ஜா சீட்ஸ் ரொம்ப நல்லது, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இனி ஒரு பெரிய வெள்ளரிக்காயை தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. தோல் சீவாமல் கூட எடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். தோல் சீவிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா அதை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டாலே அதில் இருக்க லேசான அந்த கசப்பு சுவை போயிடும். இனி இதை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, சும்மா 2 குட்டி இஞ்சி பீஸ் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. வெள்ளரிக்காயோட சுவை ரொம்ப மைல்டாக இருக்கும் இல்லையா, அதனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகு அப்புறமா இஞ்சியெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ நல்லா பஞ்சிங்காக இருக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செஞ்சுக்கிறதுனால ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 குட்டி இஞ்சி பீஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு லைட்டாக போதுன்னா இதை நீங்கள் அப்படியே பாதியாக குறைச்சிக்கலாம். இனி அரைச்ச இந்த ஜூஸை அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுலேயும் 1/2 மூடி லெமனும் பிழிஞ்சிக்கலாம். ஊற வச்ச சப்ஜா சீட்ஸும் நல்லா பெருசாக ஊறி வந்துடுச்சு. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக ஐஸ் க்யூபும் சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய தித்திக்கும் பஞ்சிங் குக்கும்பர் ஜூஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல ஆளை கிளிக் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. இப்போதும் boomas feathers கனெக்டடாகவே இருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். தேங்க்யூ.